மேலே மேலே எடுத்துன்னு போய் கல்வியோட ஒரு ஒரு ஹெல்த்து, ஒரு சுகாதாரம், அந்த அந்த இந்திய குடிமகனுக்கு என்னென்ன சேர வேண்டுமோ அத்தனையும் சேர்த்து வந்து அந்த ஒரு சம்பூர்ண ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, திண்டுக்கல்ல இருந்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா என்னன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் பொதிகை. ஹலோ சொல்லுங்க சார், திண்டுக்கல் மாவட்டம் செம்மடப்பட்டியில பேசுறேன். பேர் சொல்லுங்க சார். ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு என்ன டவுட் உங்களுக்கு? நான் இந்த லோன் கோழி பண்ணைக்கு லோன் வந்து கேட்டா தர மாட்டேங்கிறாங்க மேடம். சரி, கோழி பண்ணைக்கு லோன் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவருக்கு பேங்க்கு போனோம்னா அவங்க வந்து நாள் கடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்குறாங்க. சரி, தச்சமயம் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நானும் இந்த ஒரு வருடமா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆள் இல்லைங்கிறாங்க, பேங்க்ல ஃபீல்ட் ஆஃபீஸர் இல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்க. எந்த பேங்க் இது? எந்த பேங்க், எந்த பிரான்ச்? புதுச்சத்திரம் பிரான்ச் மேடம். ஐஓபி புதுச்சத்திரம். சரி, நான் அந்த பிரான்ச் மேனேஜர் கிட்ட பேசி அந்த ரீஜனல் மேனேஜர் மூலமா ஹெல்ப் பண்ண சொல்றேன். ஓகே மேடம் சொல்றாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த ரீஜனல் மேனேஜர் கிட்ட பேசி அந்த பிரான்ச் மூலமா நாங்க ஹெல்ப் பண்ண சொல்றோம். உங்க பேர் சொல்லுங்க திருப்பியும். ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன். எந்த பிரான்ச்? அவர் வந்து திண்டுக்கல்ல இருந்து பேசுறாரு. திண்டுக்கல் பக்கத்துல புதுச்சத்திரம்ங்கற சார், உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வருஷமா வந்து லோன் கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எதுக்கு? அந்த ப்ராப்ளம் என்ன? எதுக்கு லோன் கொடுக்காம இருக்காங்க உங்களுக்கு? அதுக்கு ஏதாவது சொல்லிருப்பாங்க இல்லையா? ஆள் இல்லன்னு சொல்றாங்க மேடம். ஃபீல்ட் ஆபீசர் இல்லங்கறாங்க. ஃபீல்ட் ஆபீசர் இல்லனா ஒரு வருஷமா சொல்ல போறாங்க. ஆமாங்க மேடம். சரி, அது என்னன்னு பாப்போம். அது என்னன்னு பாப்போம். சரி, என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க நிச்சயமா அவங்களுக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி, கூப்பிட்டதுக்காக நன்றி. We'll just continue with this. இப்போ அவர் சொன்னார் கோழி பண்ணை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இஸ் தேர் எனி அதர் எதி ப்ராஜெக்ட் இதுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எதுவும் இருக்கா? இல்ல, சட்டத்துக்குட்பட்ட எந்த தொழிலா இருந்தாலும் கட்டாயமா எங்க வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கட்டாயமா உதவி பண்ணும். ஆனா நாங்க சொன்ன மாதிரி இதுல ஒரு சின்ன வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து கேட்பாங்க, மேடம் நாங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணோம், நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்ட்டு. அந்த ஏதாவதுதான் ஏதாவதுன்றது எதுன்றது அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். தெளிவா இருக்கணும். யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம் பொதிகை. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. சீதா மேடம். சொல்லுங்க மிஸ் சீதா, எங்க இருந்து பேசுறீங்க? சீதா ராஜபாளையம். ஆல்ரெடி சாரி பிசினஸ் இதெல்லாம் வீட்ல வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ரைட், யூ டுயிங் சாரி பிசினஸ். ஓகே. ஆமா, இதையே நாங்க வந்து ஒரு கடையா மாத்தி கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னா நாங்க எப்படி வாங்க கேட்கலாம். சரி, எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிசினஸ் சீதா? 4-5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சரி, இது வந்து 4-5 இயர்ஸா சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? டெஃபினட்டா கடை வைக்கிறதுக்கு தேவையான உதவியை நாங்க வந்து செய்வோம். இதுல வந்து அவங்க ரெண்டல் அட்வான்ஸ் எல்லாம் கேட்டா அது வந்து நாங்க இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அது தவிர அவங்க ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும். கடைக்கு வாடகை கொடுக்க வேண்டியது, டெலிஃபோன், எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் வந்து ஒரு சில வந்து ரெக்கரண்ட் எக்ஸ்பென்ஸ். அதுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டலாக ஒரு பங்கும். அப்புறம் அவங்க சாரி வந்து பல்கில் வாங்கி ரீட்டைலில் விற்க போகிறாங்க. அதுக்காக வந்து டேர்ம் லோன் மாதிரி, அதாவது அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 3 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ அந்த மாதிரி திருப்பி செலுத்துகிற மாதிரி 2 காம்பனண்ட்டாக ஒர்க்கிங் கேபிட்டலாகவும் டேர்ம் லோன்னாகவும் கட்டாயம் கொடுப்போம். அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால கட்டாயம் கொடுப்போம். என்னுடைய கிளையிலேயே பல கிளைகளில் வந்து நாங்கள் வந்து விமனுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு ஃபினான்ஸ் பண்ணியிருக்கோம். என்னோட ஒரு கஸ்டமர் வந்து ஷீ இஸ் இன்டு dry cleaning, embroidery, and also she is in trading in sarees. Okay, அடுத்த காலர் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் பொதிகை. மேடம் வணக்கம், சொல்லுங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் பிரேமலதாங்க. சொல்லுங்க மிஸ் பிரேமலதா. எஜுகேஷன் லோன் பத்தி கேட்கணுங்க. சரி, நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நான் படிக்கலங்க, என்னோட சன் படிச்சிட்டு இருக்கான். சரி, எஜுகேஷன் லோன் பத்தி கேட்கணும். மேல் படிப்புக்காகவா? இப்பதான் பிஇ சேர்த்தி இருக்கோங்க நாங்க. ஓகே. அது வந்து ஒரு டீம்டு யுனிவர்சிட்டில சேர்த்தி இருக்கோம். லோன் கிடைக்குமா? ஓகே, அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு வந்து லோன் கிடைக்குமா? டெஃபினட்டா கிடைக்கும். அட்மிஷன் கார்டோட, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட, மார்க் ஷீட்டோட எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டா கிடைக்கும். டெஃபினெட்லி. ஓகே பிரேம் மேடம் ப்ளீஸ் 1 செகண்ட். நாங்க வந்து எங்களுக்கு வந்து காரமடை பிரான்ச்சுங்க மேடம். காரமடை பிரான்ச். ஆமாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து காரமடை பிரான்ச். ஆமாங்க, அங்க வந்து நாங்க போனான்னா அது எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கறது இல்லைங்க மேடம். காரமடை பிரான்ச்லயா? ஆமாங்க. சரி, நாங்க கோயம்புத்தூர் ரீஜனல் ஆபீஸ்ல பேசிட்டு பாக்குறோம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? பையன் பேரு? பிரேமலதா. எஜுகேஷன் லோன் யார் பேர்ல?
யார் பேர்ல வாங்க போறீங்க என்னோட பிரேமலதா? சன் பேர்லங்க. பேரு நவீன்குமார். நவீன்குமார். அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்களா? இன்னும் கொடுக்கலீங்க. நாங்க வந்து அக்ரியில இருக்கோம். நாங்க விவசாயத்துல இருக்கோம். ரைட். விவசாய சம்பந்தமா எதுக்கு போய் கேட்டாலும் அவங்க எதுவுமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. அதான் நாங்க வந்து இப்போ எஜுகேஷன் லோனுக்கு போனா அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு கேக்குறோம். டெஃபினட்டா கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு ஃபில் பண்ணிட்டு கொடுத்துருங்க, அந்த பிரான்ச்ல அவங்க கொடுப்பாங்க. ஓகே மிஸ் பிரேமலதா, நன்றி கூப்பிட்டதுக்காக நன்றி. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். போதிகை எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் ராஜேந்திர குமார். சொல்லுங்க மிஸ்டர் ராஜேந்திர குமார். மேடம், எனக்கு ஒரு டவுட் இந்த பேங்க் இதுல. இப்போ நம்ம வந்து பேங்க்ல வந்து அக்கவுண்ட் வச்சு இன்ட்ரெஸ்ட் வந்து 3.5% வந்து பெர் ஆனம் கொடுக்குறாங்க. ரைட். ஓகே. உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மியா வைங்க, எனக்கு எக்கோ கேக்குது. நான் கொஞ்சம் கம்மி பண்ணுமா? டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மியா வைக்கணும். 3.5%. ரைட். இதே வந்து லோன் கொடுத்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதிகமா வாங்குறாங்க. அது ஏன் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? நிச்சயமா அவங்களும் சம்பாதிக்கணும் இல்லையா, அதனாலதான். அண்ட் தே ஹேவ் டு எவ்வளவு ஸ்ட்ரக்சர் இருக்கு அதை பத்தி அவங்க பாதுகாக்கணும். அது ஏன் 3.5 நீங்க மட்டும் ஏன் அவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. நீங்க வந்து உங்க பேங்கிங் இப்ப பிரைவேட் பேங்க்ஸ்லாம் பாத்தீங்கன்னாக்கா they are giving more interest இல்லையா? ரைட் ரைட். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ரைட் ரைட். So how can you கம்பீட் பண்ணும்போது எப்படி நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறீங்க? நீங்க என்ன இதெல்லாம் செஞ்சீங்க? சரி, அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இன்ட்ரெஸ்ட் வந்து எதனால அப்படி வாங்குறீங்கன்னு கேக்குறீங்க. ஆமா. எஸ்பில மாத்திரம் 3.5. அது ஒரு சின்ன செக்மெண்ட் டோட்டல் டெபாசிட்ல. ஆனா நாங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல 9.5 கொடுக்கறோமே, அதுக்கு எப்படி வரும்? ஆமா, அதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும். அவங்க வந்து 9.5 கொடுக்கறேன்ங்கறாங்க. அதுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 1% ஜாஸ்தியும் கொடுக்கறோம், 10.5 கொடுக்கறோம். நீங்க சொல்றது 3.5 எஸ்பில. அதனால அது அப்படிதான் இருக்கும். ஆனா மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு டேர்ம் டெபாசிட்ல இருந்து தான் வருது. இதுக்கப்புறம் எங்களுக்கு ஆர்பிஐல கொஞ்சம் செலுத்தி வைக்கணும். அது வந்து ஸ்டாச்சுட்டரி கண்டிஷன்ஸ்னால. அப்புறம் as she said, எங்களுக்காக ரிசர்வ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அதே, சோ அவங்க அதையும் பார்க்கணும். எவ்வளவு பேருக்கு கடன் கொடுத்துட்டு இருக்காங்க? ஓகே, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி ப்ரொவிஷனிங்கும் பண்ணணும். சில பேர் கட்டாத இருப்பாங்க, அந்த கடனுக்கும் நம்ம தொகை எடுத்து வைக்கணும். அதுவும் சில வேவர் கொடுத்தா you have to bear the entire thing also. அதனால இப்ப பெங்களூர்ல இருந்து ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் ரமா. சொல்லுங்க மிஸ் ரமா. நான் வந்து பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே. நான் வந்து விவசாய நிலம் வாங்குறதா இருக்கிற ஒரு 20-25 ஏக்கரா. கரெக்ட். ரைட். அதுல வந்து அந்த விவசாயம் பண்றதுக்கான இது நிலம் வாங்குறதுக்கு தயாரிக்கிறதுன்றத பத்தி எல்லாம் கொஞ்சம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தாக்கா எனக்கு வந்து உதவி செய்வாங்களா லேண்ட் வாங்குறதுக்கு? ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வந்து ரமா வந்து விவசாயத்துல வந்து ஆர்வம் கொண்டவர். அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தா நீங்க வந்து லோன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கொடுக்கலாம். ஆனா அந்த இடம் வாங்குறதுக்கு அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேனே. அந்த எவ்வளவு ஆகும், அது என்ன போட போறீங்க, அதுல வருமானம் எவ்வளோ, எல்லாத்தையும் வச்சு